ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாய் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோட விருப்பம். சாய்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று இரவு உறங்குவதற்கு முன்னாடி இந்த பதிவை ஒரு முறை கேளுங்க. இந்த பதிவில் நான் சொல்கிற இந்த ஒரே ஒரு பொருள் வைத்து நீங்கள் பூஜை அறையில் இதுபோல் செய்யும் பொழுது உங்களுக்கு இப்போ நம்ம ஒரு 10-20 வருஷமாக நம்ம சம்பாரிச்சிட்ருக்குறோம். அப்போ 5,000 10,000 சம்பாரித்தோம். அப்போ இருந்த சந்தோஷம், அப்போ இருந்த இந்த கடன் தொல்லை எதுவுமே இல்லாமல் நல்ல சந்தோஷமாக இருந்தோமே. இந்த மனக்கவலை இல்லை, தினம் தினம் இந்த கண்ணீர் விடுற வேலை இல்லை. நம்ம நிம்மதியாக வாழ்ந்த அந்த வாழ்க்கை இன்றைக்கி அதை விட 2 மடங்கு, அதே போல் 3 மடங்கு. இப்போ நம்ம 30,000 சம்பாதிக்கிறோம், 40,000 50,000 இவ்வளோ சம்பாதிக்கிறோம். ஆனால் நமக்கு பணமே பற்றாக்குறையாகவே இருக்குது. நமக்கு ஏன் இந்த பணம் பத்தலை, வீட்டில் நிம்மதியே இல்லை, தினம் தினம் பணத்தினால சண்டை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வேதனை அடைஞ்சிட்ருப்பீங்க. அதுக்கு என்ன காரணம்னா, நம்ம வீட்டில் மகாலட்சுமி தாய் நிரந்தரமாக தங்கணும். அதுக்கு நீங்கள் டெய்லியும் நம்ம பூஜை அறையில் இருக்கும் மகாலட்சுமி தாய்க்கு, குலதெய்வத்துக்கு, இது போல் இருக்கிறோம் நம்ம இஷ்ட தெய்வத்துக்கு நம்ம ஒரே ஒரு தாமரை மலர் வைத்து வழிபட்டால், டெய்லி ஒரு தாமரை மலர் வைத்து வழிபடும் பொழுது சிறப்பு. ஆனால் நான் டெய்லி தாமரை மலர் எங்கே பண்ணுறதுங்க, அவ்வளோ என்னால் முடியாதுங்கிறவங்க நாட்டு மருந்து கடைகளில் தாமரை தண்டு திரி அப்படின்னு விற்கும். அந்த திரி வாங்கிட்டு வந்துடுங்க. வாங்கிட்டு வந்து நல்லெண்ணெய் அல்லது பசும் நெய் விட்டு நீங்கள் மகாலட்சுமி தாய்க்கும் உங்கள் குலதெய்வத்துக்கும் நம்ம சாயப்பாவுக்கும் நீங்கள் இந்த தீபம் ஏற்றி பாருங்கள். டெய்லியும் இது போல் தாமரை தண்டு திரியால் தீபம் ஏற்றும் பொழுது அந்த நீங்கள் எண்ணெய் அல்லது நெய் விடுவீங்களே, அதில் பச்சை கற்பூரம் கொஞ்சோண்டு அதை அப்படியே ஒரு சின்ன பீஸ் அப்படியே நுணுக்கி போட்டுட்டு தீபம் ஏற்றி பாருங்கள். உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். அதே போல் இரவு உறங்கும் முன் ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம் 9 முறை சொல்லிட்டு தூங்கி பாருங்கள். நாளைய விடியல் அற்புதமான விடியலாகும். நீங்கள் நினைத்த அந்த நற்செய்தியும் உங்கள் செவிக்கு வந்து சேரும்.